அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாகா பாடத்தில் அல்பாபு சாலிஸ் ஃபித் தக்தீம் வத் தஅkhீர் என்ற பாடத்தை தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே செல்வோம். அத்தக்தீம் வத் தஅkhீர், முற்படுத்துதல் இன்னும் பிற்படுத்துதல். மினல் மாலூமி, அறிஞ்ச விஷயம் ஒன்று தான், அன்னஹு நிச்சயமாக, லா யும்கினு நுத்துக்கு பேச முடியாது, பி அஜ்ஸா இல் கலாம் கலாமுடைய ஜுஸுக்களை கொண்டு பேச முடியாது, தஃஅத்தம் வாஹிதா ஒரே அடியாக பேச முடியாது. ஒரு பேச்சை நான் பேச போக்கல எல்லா வேர்ட்ஸையும் ஒரே மிக்க எங்களுக்கு சொல்லி முடிக்க இயலா. மாறாக லாபுத்த அவசியமாகும், மின் தக்தீமி பாலில் அஜிஸா கலாமுடைய ஜுஸுக்களில் சிலது முந்துறதும், தஅkhீரில் பால் சிலது பிந்தி வரதும் அவசியமாகும். சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒன்று செல்ல போக்கல எல்லாத்தையும் ஒரே மிக்க எங்களுக்கு சொல்ல இயலா. இப்போ நான் சொல்கிறேன்னு ஜெய்துன் ஆலிமுன் சாலிஹுன், ஜெய்து ஒரு நல்ல ஒரு ஆலிமின்னு நான் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் அதை மூணையும் ஜெய்து ஒரு நல்ல ஆலிமின்னு அந்த ஜெய்துற இடத்துல மூணையும் எங்களுக்கு சொல்ல இயலுமா? ஏலா. ஜெய்துன்றது முன்னுக்கு வரணும், அப்புறம் ஆலிமோ இல்லாட்டி சாலிஹோ அதுக்கு பின்னால் தான் வரணும். இல்லாட்டி ஆலிமை முன்னுக்கு போட்டு ஜெய்தை நாங்கள் பின்னுக்கு போடுவோம். ஹபரை நாங்கள் முற்படுத்திட்டு முபுததாவை நாங்கள் பிற்படுத்தணும். ஐக்கியம் சில முசௌவிகா தீக்கி அப்போ தான் எங்களுக்கு ஏலும் நினச்சபடி செய்ய இயலா. அப்போ எங்களுக்கு ஒரு சென்டென்ஸோட நாங்கள் செல்ல போக்கில் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஜுஸுக்கள் ஒவ்வொரு களிமாத்தையும் ஒரே மிக்க செல்லல. எப்படியும் நாங்கள் சொல்ல போக்கில் ஒன்று முன்னுக்கு வரும், ஒன்று பின்னுக்கு வரும். அப்போ தான் சென்டென்ஸ் ஒன்று அமையும். இப்போ நான் ஜெய்துன் ஆலிமுன் சாலிஹுன் அப்படின்னு மூணு ஒரே மிக்க சொன்னால் கேட்குறவங்களுக்கும் என்னென்று விளங்காது. ஜெய்துன் ஆலிமுன் சாலிஹுன் அப்படின்ட்டு கலாம்ட ஜுஸுக்களில் ஒன்றை முன்னுக்காக்கி ஒன்றை பின்னுக்காக்கி அப்படி சொன்னால் தான் விளங்கமும் கூட ஆட்களுக்கு. அதுதான் சொல்கிறாங்க, அறிஞ்ச விஷயம் என்னென்றா ஒரு கலாம்ட ஜுஸுக்களை ஒரே மிக்க எங்களுக்கு சொல்லலா. மாறாக அதில் சிலதை முன்னுக்காக்கி சிலதை பின்னுக்காக்கி தான் நாங்கள் சொல்லணும். அப்போ தான் ஒரு சென்டென்ஸ் ஒன்று அமையும். என்ன ஐப்பர் சொல்கிறாங்க, வலைச ஷைஉன் மின்ஹா ஃபி நஃப்ஸிஹி அவுலா பித் தகத்துமி மினல் ஆகர். இப்போ இந்த கலாம்ட ஜுஸுக்களை நாங்கள் முற்படுத்தி பிற்படுத்தி சொல்கிறேன் தானே. வலைச ஷைஉன் மின்ஹா கலாம்ட ஜுஸுக்களில் எந்த ஒன்றும் இல்லை, ஃபி நஃப்ஸிஹி அதன் அளவில் எந்த ஒன்றும் இல்லை, அவுலா மிகவும் சிறந்த ஒன்றாக, பித் தகத்தும் இதை முன்னுக்கு போட்டதால் தக்தீம் செஞ்சதாக மிகவும் சிறந்த ஒன்றாக இல்லை, மினல் ஆகர் இன்னொன்றை விட. இப்போ ஜெய்துன் ஆலிமுன் சாலிஹுன் என்று நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜெய்தை நான் முற்படுத்திக்கிறேன், அதால் அந்த சென்டென்ஸில் ஜெய்த் தான் சிறந்த களிமா என்று எங்களுக்கு சொல்லலுமா? முற்படுத்தியதால் அது சிறப்பானதாகுமா? இல்லை. அதேமாதிரி சாலிஹனுக்கு முன்னால் நான் ஆலிமுன்னு போட்டிக்கிறேன், இதால் ஆலிமுக்கு ஒரு சிறப்பொன்று கிடைக்குமா? ஆலிம் என்ற வேர்டுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, கலாம் ஒன்றை செல்ல போக்கெல்லாம் ஒன்றை முன்னுக்காக்கி ஒன்றை பின்னுக்காக்கி தான் சொல்லணும். முற்படுத்தப்பட்டதால் அது சிறந்த ஒன்றாக மாறாது. லிஷ்டிரா கி ஜமி இல் அல்ஃபால் எல்லா லஃபுல்களும் கூட்டாவதின் காரணமாக, மின் ஹைசு ஹிய அல்ஃபாலுன் அல்ஃபால் என்று எல்லா லஃபுலும் கூட்டாவதின் காரணமாக, ஃபி தர்ஜத்தில் ஏத்திபார் நாங்கள் தரஜாவை கணக்கிடும்போது எல்லாமே லஃபுல் என்று கூட்டாவதின் காரணமாக எல்லாத்துக்குமே லஃபுல் என்று தான் சொல்லுவோம். இதை முந்தப்பட்டதால் இது ஒரு சிறந்த லஃபுலாக ஆக மாட்டுச்சு. ஃபலாபுத்த லி தக்தீமி ஹாதா அலா தாக்க, இது அதை விட முந்தி வாரத்துக்கு அவசியமாகும். மின் தாயின் ஒரு காரணம், யூஜிபுஹு கட்டாயமாக்கக்கூடிய. இப்போ ஒரு வேர்ட் முன்னுக்கு ஒரு வேர்ட் பின்னுக்கு போகுதுண்டா அது முந்தி வாரத்துக்கு இது முற்படுத்தப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஈக்கணும். லிதாயின் ஒரு காரணம் ஈக்கணும், யூஜிபுஹு முற்படுத்தப்படுவது அவசியமாக்கக்கூடிய ஒரு காரணம் உண்டு ஈக்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும் முபுத்ததா முன்னுக்கு தான் வரும், ஹபர் பின்னுக்கு வரும். ஏன் முபுத்ததா முன்னுக்கு போடுறோம்? முபுத்ததா இண்டாவே என்ன ஆரம்பிக்கக்கூடியது. அப்படி முபுத்ததா பின்னுக்கு போயிட்டு ஹபர் முன்னுக்கு வருதுண்டா ஐக்கு ஒரு காரணம் உண்டு ஈக்கணும். முபுத்ததா இபுத்திதாவாக இருக்கிறதால முன்னுக்கு வச்சு ஹபர் முன்னுக்கு வர்றேன்டா ஐக்கு ஒரு முசௌவிகா திக்கணும். அதே ஏதாவது உண்டு. ஃபலாபுத்தலி தக்தீமி ஹாதா
ஒன்றை முற்படுத்துவதற்கு அவசியமாகும் அலாதாலிக்க அதைவிட இதை முற்படுத்துறதுக்கு அவசியமாகும் மின் தாஇன் யூஜிபுஹு அவசியமாக்கக்கூடிய ஒரு காரணம் அவசியமாகும். ஒன்றை விட முற்படுத்துகிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் ஓணுமென்று சொல்கிறாங்க. ஃபமினத் தவாஇ முற்படுத்த அவசியமான காரணங்களிலிருந்தும் உள்ளவை. அதில் முதலாவது அத்தஷ்வீக்கு இலல் முத்தஅஹிர் பின்னுக்குள்ளதின் பால் ஆசையூற்றத்துக்கு இதாக்கானல் முத்தகதிம்மு முன்னுக்கீக்கக்கூடியது ஆகியிருந்தால் முஷ்இரன் பிகராபா அபூர்வத்தை உணர்த்தக்கூடியதாக முன்னுக்குள்ளது இருந்தா. உதாரணத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். வல்லதி ஒன்று ஹாரத்தில் பரியத்துன்ற அல் ஹல்கு படைப்பினங்கள் தடமாற்றத்தில் உள்ளானாங்க ஃபீஹி அதிர விஷயத்தில், அந்த ஒன்ற விஷயத்தில். அது என்னது? ஹயவானுன் மனிதன், முஹ்தசுன் உருவாக்கப்பட்ட மனிதன், மின் ஜாமிதின் திண்மமான பொருளில் இருந்து, அதாவது நுத்துஃபா மணியிலிருந்தும் மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதன் விஷயத்தில் படைப்புகள் தடமாற்றம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்ன விஷயத்தில் தடமாற்றம் அடைகிறாங்க? என்னது, கபர்லேருந்து மனுஷன் எழுப்பாட்டப்படுவான் என்ற விஷயத்தில் மக்கள் எல்லாம் இஃப்திலாஃப் தடமாற்றம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், முன்னுக்கு நான் பார்த்தேன்ட்டு ஒன்றும் விளங்காது. அல்லது ஒன்று ஹாரத்தில் பரியத்து படைப்புகள் தடமாற்றம் அடையுது ஃபீஹி அதிர விஷயத்தில். ஒன்றுற விஷயத்தில் படைப்புகள் எல்லாம் தடமாற்றம் அடைகிறாங்க. என்ன தடமாற்றம் அடைகிறாங்க? கபூர்லேருந்து எழுப்பாட்டப்படுவோமா மாட்டமா என்று தடமாற்றம் அடைகிறாங்க. அந்த ஒன்று என்னது? ஹயவானுன் முஹ்தசுன் உருவாக்கப்பட்ட ஒரு ஹயவானிடம் இங்கே மனிதனை சொல்கிறாங்க. உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஜாமிதின் திண்மமான பொருளிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் விஷயத்தில் படைப்புகள் எல்லாம் தடமாற்றம் அடைகிறாங்க. என்ன தடமாற்றம் அடைகிறாங்க? கபூர்லேருந்து எழுப்பாற்றப்படுற விஷயத்தில் தடமாற்றம் அடைகிறாங்க. இப்போ இங்கே முன்னுக்கு மட்டும் சொன்னால் ஒன்றும் விளங்காது. ஒன்று அதிர விஷயத்தில் படைப்புகள் தடமாற்றம் அடைகிறாங்க இண்டா நாங்கள் எல்லாம் யோசிச்சு கொண்டு இப்போ என்னத்தை பற்றி தான் செல்ல வாரேன்ட்டு பின்னுக்கிக்கிறத கேட்டுக்கொண்டே இப்போ நல்ல காது கொடுத்த ஆசையோட அப்போ தான் எங்களுக்கு விளங்குமிண்டு. ஏன்னா முன்னுக்கிக்கிறது கராபத்தை உணர்த்துது, ஒன்றுமே அதில் எங்களுக்கு விளங்குது இல்லை. அப்போ டக்குன்னு நாங்கள் நல்லா காது கொடுத்து கேட்போம் பின்னுக்கு என்ன சொல்ல வராங்க. அப்போ அங்கிட்டு தஷ்வீக்கோ இல்லல் முத்தஅஹிர் பின்னுக்குள்ளதின் பால் ஆசையோ எங்களுக்கு உணர்த்துறாங்க. முன்னுக்கிக்கிறத கிளியர் இல்லாமல் சொன்னேன்டா பின்னுக்கு வார விஷயத்தை ஆட்கள் நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ அது ஒரு டிக்ஸ் உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று எங்களுக்கு சொல்லணும்னா முன்னுக்கு கொஞ்சம் அதை விளப்பம் இல்லாமல் சொன்னேன்னுங்கிற பேச்சை கடைசி மட்டும் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ பொதுவாக இப்போ யூடியூப் சேனல் செய்கிறவங்களாம் இருந்தாலும் ஒன்றை பற்றி சொல்லிவிட்டு ஆயிர ப்ரைஸோ என்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி அதை வீடியோவில் கடைசிக்கு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்போ தான் அவங்க வீடியோ நாங்கள் கடைசி மட்டும் கேட்போம். அப்போ பின்னுக்குள்ளதின் பால் ஆசை ஊட்டுறதுக்கு முன்னுக்குள்ளதை கராபத்தை ஆக்கி கராபத்தான விஷயத்தை முன்னுக்கு சொல்லுவாங்க. தக்தீம்ட ரெண்டாவது காரணம் தஜீலுல் மசர்ரா சந்தோஷத்தை அவசரப்படுத்துதல், அவில் மசா கவலையை அவசரப்படுத்துதல். பாருங்கள், அதுக்கு தந்திக்கிற உதாரணத்தை. இப்போ ஒரு ஜெயிலில் ஒரு கைதி ஒன்று ஈக்கிறாரு. இப்போ அவருக்கு வழக்கு போயிட்டு கொண்டு வழக்கு முடிஞ்சு அவரோட ரிலேஷன் முடிவை அவருக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தேன்னா அந்த வேர்டை முன்னுக்கு போட்டு சொல்லுவாங்க. அதேமாதிரி கவலையான வேர்டாக இருந்தேன்னாலும் அதை முன்னுக்கு போட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், அல் அஃப்வான்க்கு ஒன்றை தொட்டும் மன்னிப்பு தான் சதரபிகில் விஷயமாக வந்துச்சு. அப்படி இல்லாட்டி கவலையை முற்படுத்தி சொல்லுவாங்க. அல் கிசாஸ் தான் ஹக்கம பிஹில் காலி தீர்ப்பாக வழங்கினார். இதை வேறமாயும் சொல்லேலும் சதரல் அம்ரு அல் அஃபு அன்கு இல்லாட்டி ஹக்கமல் காலி அல் கிசாசு பிஹி அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அதுவில் முற்படுத்தாமல் இங்கிட்டு அந்த சந்தோஷமாக இருக்கிற வேர்டு அல் அஃபுன்ற போக்கலே அந்த கைதிக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அதே மாதிரி கிசாசிண்டு ஸ்டார்ட் பண்ண போக்கலே அவருக்கு ஒரு கவலை ஒன்று வந்துடும். அப்போ அதுவில் அவசரமாக செல்றதுக்கும் முற்படுத்தி சொல்லுவாங்க.
இதோட நான் பாடத்தை முடிக்கிறேன். இதில் பேலன்ஸை அடுத்த பாடத்தில் நாங்கள் படிப்போம். வஸ்ஸலாம்.